மக்களே நம்மளை எந்தளவு சோம்பேறி ஆக்கி வச்சுருக்காங்கன்றது நான் ஒரு சின்ன உதாரணம் என் கையில் இருக்குது, நான் காட்டுறேன் பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா நீங்களே நம்ப மாட்டீங்க, இப்படி விற்கிதான்றது தெரியல, விற்கிது. இப்போ என் கையில் இருக்குது, இதை நான் காட்டுறேன் பாருங்கள். இது என்னன்னு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கே கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகிடுவீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து பூண்டுங்க. இந்த பூண்டை வந்து பார்த்திங்கன்னா தோல் உரித்து வச்சுருக்காங்கங்க. அதுதான் இதில் ஸ்பெஷலுங்க. இதை தோல் உரித்து வச்சுருக்காங்க. நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லைங்க. இந்த பேக்கெட்டை ஓப்பன் பண்ணி அப்படியே எடுத்து நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ண வேண்டியதாங்க. தோல்லாம் நீங்கள் உரிக்கவே வேண்டாம், இவங்களே உரித்து வச்சுருக்காங்க. வெறும் 100 கிராம் தான், 58 ரூபான்னு போட்டிருக்காங்க ரேட்டு. பாருங்கள், என்னென்னமோ மாறிடுச்சுங்க, எப்படி எப்படியோ வந்துருச்சு. இதெல்லாம் நான் நம்ப முடியாத மாதிரி நான் இருக்குங்க எல்லாமே. பூண்டு விற்கிறது பார்த்துருக்கேன், ஆனால் இப்படி தோல் உரித்து விற்கிறது இப்போ தாங்க நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அவ்வளோ நல்லா இருக்குங்க. நம்ம எங்கேயோ போயிட்டுருக்குங்க, நம்மளை சோம்பேறி ஆக்கிக்கிட்டே இருக்காங்க. நாளுக்கு நாள் அதிகமாக நம்மளை சோம்பேறி ஆக்கிட்டு இருக்காங்க. இப்படிலாம் பண்ணோம்னா நம்ம வேலை செய்ய மாட்டாங்க, சும்மாவே வீட்டில் வேலை செய்ய மாட்டாங்க. இப்படிலாம் கிடச்சா என்ன ஆகுறது?